ஹாய் வெல்கம் டு வினஸ் கேலக்ஸி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் நேம் என்னென்னா ஆட்டுக்குடல் கறி கிரேவி. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது போட்டி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இருக்க குடலெல்லாம் எடுத்து வெளில வச்சுக்கலாம். இந்த குடலை நல்லா தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கலாம். இதை நல்லா கசக்கி கசக்கி கழுவணும். 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இந்த குடலோட மேலே இப்போவே நல்லா கழுவிக்கணும். ஏன்னா அப்புறமா நம்ம குச்சி விட்டு திருப்பும் போது மேல் பகுதி உள்ளே போயிடும். எப்பயுமே போட்டி கழுவுறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். நார்மலாக கறி கழுவுறதை விட நம்ம இதில் நிறைய தண்ணி ஊற்றி கழுவுனாதான் எந்த ஸ்மெல்லும் வராது. இதை நிறைய பேர் ஸ்மெல்லு வரும்னு சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா கசக்கி கழுவி எடுத்தால் ஸ்மெல்லே வராது. இந்த மாதிரி ஒரு தென்னங்குச்சி எடுத்துக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த குடலை திருப்ப போகிறோம். தென்னங்குச்சி இல்லைன்னா ஏதாச்சும் கம்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தென்னங்குச்சை கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி உள்ளே தள்ளிக்கலாம். அந்த குடலுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா உள் பக்கம் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், உள்பக்கம் வெளியில் வந்துருச்சு. இப்போ இந்த குடலை பிடிச்சி இழுத்தோன்னா திரும்பிக்கும். இதே மாதிரியே எல்லா குடலையும் திருப்பிட்டு நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். குடலை நல்லா கழுவுறதுக்கு சுடு தண்ணி வச்சுக்கலாம். இப்போது எல்லா குடலையும் திருப்பினதுக்கப்புறமா நல்லா நார்மல் தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே கசக்கி கசக்கி கழுவிக்கோங்க. இந்த போட்டி பையையும் இதே மாதிரியே திருப்பி அலசி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளேயும் நிறைய அழுக்கு இருக்கும். இது இந்த மாதிரி கசக்கி அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கசக்கி அலசினா தான் அழுக்கெலாம் போகும். இப்போ அலசின போட்டியை திருப்பி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுட்டுருச்சு. இப்போ இந்த போட்டியில் இதை ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி கழுவுனா தான் இது மேலே இருக்க இந்த தோல்லாம் உறிஞ்சு வரும். இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கிட்டால் இந்த தோல் ஈஸியாக உரிக்க வரும். இதே மாதிரியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணக்கப்புறமா இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் சின்ன சின்னதாக வெட்டினதுனால இதை எடுத்து அலசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி வச்ச போட்டியில் இப்போது மஞ்சத்தூள் போட்டு திரும்பி கழுவி எடுத்துக்கலாம். கழுவி வச்ச போட்டியை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். போட்டி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். போட்டி வேகிறதுக்கு 10லேருந்து 12 விசில் ஆகலாம். எனக்கு இப்போது 12 விசில் ஆயிருக்கு. இப்போது விசில் வச்சு எடுத்தாச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இதை அமுக்கி பார்த்தா பஞ்சு போல் வெந்திருக்கணும். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கூடவே வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள் தாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சுருக்க இந்த குடலை சேர்த்துக்கலாம். குடலும் வெங்காயம் தக்காளியும் நல்லா சேர்கிற மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இப்போ தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். குடல் கூட இந்த மசாலாவும் சேர்ந்து வேகிறதுக்காக இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்தா இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துருக்குன்னா இந்த டிஷ் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைபையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.